Hello my dear story lovers, welcome back to my channel GGS Library. நான் உங்கள் கீதா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போற கதை இடம் மாறும் கோபம். எழுதியவர் திருமதி சிவசங்கரி அவர்கள். எப்பொழுதுமே வாழ்க்கையில நம்மள பெரும்பாலானோர் செய்யற ஒரு விஷயம் தப்புன்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் மேல நமக்கு கோபம் வந்து அந்த கோபத்தை சம்பந்தப்பட்டவங்க மேல நம்மளால காமிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல அதற்கான வடிகாலா நம்மளை எதிர்க்க முடியாத ஒரு எளியவர்கள்கிட்ட காமிக்கிறதுங்கிறது பெரும்பாலானவங்க பண்ற ஒரு பெரிய தப்பு. அப்படிப்பட்ட ஒரு கருத்தை மையமா வச்சு இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. இப்ப நம்ம கதையை பார்க்கலாம் வாங்க. டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச கையோட சரவணன் டேபிள் மேல மோகனா வச்சிருந்த மதிய சாப்பாட்டு கூடையையும் பைக் சாவியையும் எடுத்துக்கிட்டு புறப்பட தயாரானான். நான் கிளம்புறேன் சொன்ன அவனுக்கு பதிலே சொல்லாம அவன் பின்னாடியே வாசலுக்கு மோகனாவும் போனான். கிளவுஸையும் மாஸ்கையும் மாட்டிக்கிட்ட பிறகு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கையை ஒசத்தி போயிட்டு வரேன்னு சைகை காமிச்சிட்டு அவன் புறப்பட்டு போனதும் அப்படியே படிக்கட்டுல சாஞ்சு உட்கார்ந்தா மோகனா. வீட்டுக்குள்ள போகவே பிடிக்கல அவளுக்கு. சாப்பிட பிடிக்கல, எதுவுமே செய்ய பிடிக்கல. நெஞ்சு பூராவும் நமன்னு ஒரு எரிச்சல் படறத அவளால உணர முடிஞ்சது. 7 மாசங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவளும் அவன் கூடவே வேலைக்கு போய்கிட்டு இருந்தவதான். விடிய காலையில எழுந்திருச்சு மதியம் லஞ்ச சமைச்சு 2 பேருக்கும் தனித்தனி டப்பாக்கள்ல நிரப்பி டிஃபன் செஞ்சு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ட கையோட ஒன்னா பைக்ல கிளம்பிடுவாங்க. பல்லாவரத்துல இருந்த ஒரு பிரைவேட் கம்பெனில அவளுக்கு ரிசப்ஷனிஸ்ட் வேலை. சரவணன் ராயப்பேட்டையில ஒரு லாரி கம்பெனி ஒண்ணுல மேனேஜரா இருந்தான். அவங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷங்கள் ஆயிருந்தது. குழந்தை இல்ல, வர்றப்போ வரட்டும்னு 2 பேருமே இருந்ததுல அவங்க 2 பேருக்குமே அது ஒரு குறையா தெரியல. சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதலா தாம்பரத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள தள்ளி இருந்த ஸ்ரீநகர் காலனியில நுழைஞ்சப்ப அவ ரொம்பவே பயந்து போனான். காலனின்னு பேர் தானே ஒழிய இவங்க வீட்டை தவிர கொஞ்சம் தள்ளி இன்னும் ஒரே ஒரு வீடு இருந்தது அங்க. அவ்வளவுதான். என்கிட்ட பணம் இருந்தது, அதனால முதல்ல வீடு கட்டிட்டேன். என் கூட நிலம் வாங்கின மத்த எல்லாரும் பேங்க்ல லோன் போட்டு இருக்காங்க, வந்ததும் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நீ வேணா பாரு, 1 வருஷத்துக்குள்ள காலனி நிறைஞ்சிடும். அவன் சொன்னது என்னமோ சரிதான். காலனி நிறையலைன்னாலும் ரொம்ப சீக்கிரமே 7-8 வீடுகளை கட்டிக்கிட்டு ஆட்கள் குடி வந்துட்டாங்க. முக்கியமா மோகனாவோட பக்கத்து வீடு கட்டப்பட்டு சாரதா அக்கா வீடு நிறைய மனுஷங்களோட வசிக்க வந்தப்போ அவங்களோட உட்காந்து பேச நேரம் இல்லாட்டியும் அவளுக்கு நிஜமாவே அப்பாடின்னு தான் இருந்தது. காலையில அவளை அழைச்சிக்கிட்டு சரவணை கிளம்புனா ஈவினிங் வேலை முடிஞ்சு வீடு திரும்புறப்போ அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுவான். வர்ற வழியில தாம்பரம் மார்க்கெட்ல காய், பழம், மளிகை ஜாமான், இட்லி மாவு இப்படி தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஞாயிறு அன்னைக்கு மெதுவா எழுந்திருச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ஒரு வெங்காய சாம்பார், உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணி சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போட்டு ஈவினிங் தாம்பரத்துல உள்ள தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்துட்டு வர்றது வாரம் தவறாம நடக்கிற விஷயம். சாரதா அக்காவுக்கு கூட இது பத்தி கொஞ்சம் பொறாமை அப்படிங்கிறது மோகனாவுக்கு தெரியும். ஆனா அப்படி நிம்மதியா சந்தோஷமா போய்கிட்டு இருந்த வாழ்க்கை பாலும் கொரோனாவுக்கு பிறகு திருஷ்டிப்பட்ட மாதிரி அடியோட மாறி போச்சு. மார்ச் 3வது வாரம் முழு லாக்டவுன் அறிவிக்கப்பட்டப்போ அதை நினைச்சு அவங்க பெருசா ஒன்னும் கவலைப்படல. 1 மாசம் லீவு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட 2 பேருமே வீட்டுல இருந்ததுல விதவிதமா வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிட்டு கேரம் போர்டு வச்சு விளையாண்டு பச்சி பக்கோடா செஞ்சு தின்னுகிட்டே டிவியில படம் பார்த்தாங்க. ஆனா எல்லாம் சரியா 10 நாட்களுக்கு தான். அதுக்கு மேலேயும் நாட்கள் போறதுக்குள்ள ஊர்ல இருந்த அத்தனை கடைகளும் ஹோட்டல்களும் பொது இடங்களும் ஏன் வழிபாட்டு தலங்களும் கூட முழுசா மூடப்பட்டு ஆட்டோ, டாக்ஸி, பஸ் போக்குவரத்தெல்லாம் ஒட்டு மொத்தமா நின்னு தெருவுல ஜனங்கள் நடமாடுறது கூட தடுக்கப்பட்ட போதான் நிலைமையோட தீவிரம் அவங்களுக்குள்ள சுள்ளுன்னு இறங்குச்சு. மோகனாவோட அலுவலகம் நிரந்தரமா மூடப்பட்டதுல அவளுக்கு வேலை போச்சு. சரவணனுக்கு போனா போகுதுங்கிற மாதிரி பாதி சம்பளம் கிடைச்சது. இதுக்கு மேலேயும் விளையாட்டா இருக்கக்கூடாதுன்னு தீர்மானிச்ச மோகனாவும் சரவணனும்
திட்டமிட்டு சிக்கனமா இருக்க ஆரம்பிச்சாங்க. அரசு முன் வச்ச வேண்டுகோள் படி வாசற்படியை தாண்டாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்க. வாரம் ஒரு தடவை சரவணன் மட்டும் மாஸ்க்கு கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தாம்பரத்துக்கு போய் கிடைச்ச மளிகை ஜாமான்களை வாங்கிட்டு வருவான். அதெல்லாம் மஞ்சள் உப்பு தண்ணீர்ல கழுவி அவ எடுத்து வச்ச நாழிகையில அவன் குளிச்சுட்டு அவன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கிருமி நாசினி போட்டு துவைச்சிருவான். 2 மாசங்கள் போறதுக்குள்ள கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்க தீவிரமா தனிமைப்படுத்தப்படுறதையும், இறந்தவங்களோட உடல்கள் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட தரப்படாம மூட்டையா கட்டி புதைக்கப்படுறதையும் டிவியில தொடர்ந்து செய்திகளா பார்த்தப்போ வயிறு கலங்கிதான் போச்சு. ஒரு வீட்டுல கொரோனா அறிகுறி அப்படின்னாலும் கூட அந்த பகுதியையே மாநகராட்சி தகரம் வச்சு அடைச்சு தனிமைப்படுத்தினதுல சாரதா அக்காவை கூட அவ கண்ணால பார்த்து பல மாசங்கள் ஆச்சு. யாராவது வீட்டை விட்டு வெளியே வந்தாதானே. நல்ல வேளையா பல மாசங்களுக்கு பிறகு லாக்டவுன் தளர்த்தப்பட்டதுல 1 மாசமா சரவணன் அலுவலகத்துக்கு போயிட்டு வரான். இந்த 1ஆம் தேதி தான் முழு சம்பளத்தை கண்ணால பார்க்க முடிஞ்சது. இன்னும் இந்த நிலைமை எத்தனை மாசங்களுக்குன்னு தெரியல. மூச்சை அடைக்கிற மாதிரியான ஜெயில் வாழ்க்கை இன்னும் எத்தனை காலம்? சரி, இந்த அவஸ்தையிலிருந்து மீண்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்க ஊருக்கு போகலான்னா அதுக்கும் சரவணன் சம்மதிக்கல. அன்னைக்கு காலையில சாப்பிட உட்கார்ந்தவங்க கிட்ட மோகனா மெதுவா கேட்டா, தீபாவளிக்கு ஊருக்கு போலாமா? மதுரைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு, இல்ல திருநெல்வேலிக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? 6 மாசமா வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்கிறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. சாப்பிடுறத நிறுத்திட்டு சரவணன் அவளை அழுத்தமா பாக்குறான். இப்பதான் பஸ் ரயில்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு யாரும் இன்னும் பயணம் செய்யறதுக்கு முன் வரல. நேத்து லாரி புக் பண்ண வந்தவங்க கூட 2வது ஆளா வரப்போகுது, கவனமா இருக்கணும்னு பேசிக்கிட்டாங்க. எதுக்கு வம்ப விலைக்கு வாங்கணும்? இப்ப வேணாம், பொங்கலுக்கு பாத்துக்கலாம். அவன் அப்படி சொல்லவும் பேச்சு அதோட நின்னு போச்சு. ஆனா மோகனாவோட வருத்தம் எரிச்சலா மாறி அதுக்கு பிறகு கோபமா மாறுச்சு. உதட்ட கடிச்சு எச்சில விழுங்கி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அவ உள்ள போறதுக்காக எழுந்தப்போ லேசா விரிசல் விட்டிருந்த தரையில சாரி சாரியா எறும்புகள் ஊர்ந்து போய் மூளையில இருந்த பொந்துல நுழையிறத பாக்குறா. பிள்ளையார் எறும்பு கடிக்காது, ஆனா எந்த ஒரு இனிப்பு பொருள் மேலையும் நிமிஷத்துல முழுன்னு முச்சிடும். சமயக்கட்டு அலமாரியில 3வது தட்டுல சக்கரை டப்பா இருக்கிறது எப்படித்தான் இதுகளுக்கு தெரியுமோ? எங்க மாத்தி மாத்தி வச்சாலும் நிமிஷத்துல வாசனை பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் மொக்க வந்துடுது. அது என்ன மோப்ப சக்தியோ? காலையில கூட டப்பால இருந்த சர்க்கரைய முரத்துல கொட்டி கையால தட்டி விரட்டினது ஞாபகத்துக்கு வரவும் மோகனாவோட எரிச்சலும் கோபமும் அதிகமாகுது. சனியன்கள்! வாய் விட்டு எறும்புகளை மனசார திட்டுனான். எப்படி துரத்தினாலும் எறும்பு பவுடர் போட்டாலும் திரும்ப திரும்ப வந்து உயிரை வாங்குற எறும்புகளை ஏதாவது செய்யணும்னு ஆத்திரம் வரவும் ஒண்ணு பின்னாடி ஒன்னா ஒருவித கட்டுப்பாட்டோட வரிசையா போய்கிட்டு இருந்த அந்த எறும்பு வரிசைக்கு குறுக்கால தன்னோட ஆள்காட்டி விரலால ஒரு கோடு இழுக்கிறா. பாதையில எதிர்பார்க்காம தடை உண்டானதுல எறும்புகள் வரிசை மறந்து தாறுமாறா ஓட ஆரம்பிக்குது. மறுபடியும் இன்னொரு இடத்துல மோகனா குறுக்க கோடு போட இப்போ எறும்புகள் ஏகத்துக்கு குழம்பி இப்படியும் அப்படியுமா செதறி போகுது. மூளையில இருந்த பொந்துக்கு பக்கத்துல போய் பார்த்தப்போ இறந்து போன ஒரு ஈசல் ஒண்ண சில எறும்புகள் எல்லாம் சேர்ந்து இழுத்துக்கிட்டு போறது அவளுக்கு கண்ணில் படுது. ஒரு உந்துதல்ல மோகனா விரலால அந்த ஈசலை ஒரு சுண்டு சுண்டவும் அது 2 அடி தள்ளி போய் விழ பொந்துக்கு பக்கத்துல இருந்த எறும்புகள் எதுவுமே புரியாம கண்ணா பின்னான்னு சுத்தி வந்தது. அந்த தவிப்ப மோகனா ரசிக்கிறா. சின்னதா ஏதோ பழி தீர்த்துக்கிட்ட ஒரு குரூர சந்தோஷத்தை அவளால உணர முடியவும் எழுந்து கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான். மேஜை மேல சரவணன் சாப்பிட்ட தட்டும் தண்ணீர் டம்ளரும் அப்படியே இருந்தது. அத 2ஐயும் எடுத்துட்டு போய் சமயக்கட்டு தொட்டில சத்தம் வர மாதிரி வீசி எறிகிறா. மேடையில இருந்த பாத்திரங்களை நசுங்குற மாதிரி நங்குன்னு நகர்த்தி வச்சா. வேண்டா வெறுப்பா 2 இட்லிகளை தட்டுல எடுத்து வச்சுக்கிட்டவ கூடத்துக்கு வந்து டிவியை ஆன் பண்ணிட்டு எதிரில உட்கார்றா. அத்தனை செய்தி சேனல்கள்லயும் கொரோனா பத்தின செய்திகள் தான். ஐரோப்பாவில் 2வது அலை தொடங்கிடுச்சு, ஜெர்மனி பிரான்ஸ் நாடுகள்ல மறுபடியும் லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. இதே நியூஸ். சே, இந்த பாழா போன கொரோனாவை தவிர வேற செய்திகளே இல்லையா? ரொம்ப வெறுப்போட சேனலை மாத்திக்கிட்டே வந்தப்போ
மனநல ஆலோசகர் ஒரு சேனல்ல பேசுறத கேட்டு நிதானிக்கிறா. மிஸ்பிளேஸ்டு ஆங்கர், அதாவது இடம் மாறும் கோபம், நம்மள பலர்கிட்ட சகஜமா காணப்படுற ஒரு விஷயம்தான் இது. ஆபீஸ்ல மேலதிகாரி திட்டுனா அவர்கிட்ட பதிலுக்கு கோபத்தை காட்ட முடியாதவங்க வீட்டுல மனைவி கிட்ட அதை வெளிப்படுத்துறது. புருஷன் திட்டி அடிச்சா அது குறிச்சு எதுவும் செய்ய இயலாத கையாலாகாத மனைவி குழந்தைகளை காரணம் இல்லாம அடிக்கிறது. இந்த மாதிரி நம்மளையும் அறியாம நாம செய்யறதுதான் இடம் மாறும் கோபம் அப்படிங்கிறோம். நம்ம விட பலசாலி இல்ல உயர்ந்தவர்களா இருப்பவங்க மேல எழுற ஆத்திரத்தை அவங்க கிட்ட காட்ட முடியாததால நம்ம எதிர்க்க முடியாத நம்ம விட பலவீனமானவங்க கிட்ட நம்ம கோபத்தை ஆத்திரத்தை காட்டுறதுக்கு பேர் தான் இடம் மாறும் கோபம். யோசிச்சு பார்த்தா நம்ம ஒருத்தருமே பல தருணங்கள்ல அப்படி நடந்துகிட்டு இருக்கிறது தெரியும். தொடர்ந்து மனநல ஆலோசகர் அந்த சேனல்ல பேசவும் அந்த பேச்சை கேட்க முடியாம மோகனா கையில இருந்த தட்டை கீழே வச்சுட்டு சொடுக்கு போட்ட மாதிரி நிமிர்ந்தா. இடம் மாறும் கோபம். கொரோனா மேலையும் சரவணன் மேலையும் எழுந்த கோபத்தை அது குறிச்சு எதுவுமே செய்ய முடியாத கையாளாகத்தனத்துல அந்த வாயில்லா ஜீவன்கள் கிட்ட என் கோபத்தை வெளிப்படுத்தினேனே. ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு எழுந்திருச்சவ ஏதோ நினைச்சுக்கிட்டு இட்லியில கொஞ்சம் புட்டு சர்க்கரையில புரட்டி எடுத்துக்கிட்டு வாசலுக்கு போனான். சுவர் ஓரத்துல மறுபடியும் சாரி சாரியா கட்டுப்பாட்டோட போய்கிட்டு இருந்த எறும்புகளோட பக்கத்துல போய் குனிஞ்சா. ரெண்டா மடிஞ்சு உக்காந்து அந்த இட்லிய பொந்த சுத்தி உதுத்து போட்டா. 2 அடி தள்ளி கிடந்த ஈசல தூக்கி பொந்தோட வாசல்ல வச்சா. சின்ன குரல்ல சாரி அப்படின்னு சொன்னப்போ இது வரைக்கும் உள்ளுக்குள்ள பொங்கிக்கிட்டு இருந்த எரிச்சலும் கோபமும் மறைஞ்சு மோகனாவுக்கு அழனும் போல இருந்தது. அருமையான கதை இல்ல? இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.